நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நான்யார் விசாரம் என்றால் என்ன? நான்யார் விசாரம் மிக எளிதானது, புரிதல் மட்டும் போதுமானது. 3 நிலைகளில் அதை உணரலாம்: விழிப்பு, கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை. விழிப்பு நிலையில் உடல் தெரிகிறது, மனம் தெரிகிறது, அனுபவத்தில் உணர்கிறோம். கனவு நிலையில் உடல் தொடர்பு இல்லாமல் போகிறது, மனம் தானாக கட்டுப்பாடு இல்லாமல் இயங்குகிறது. இது அனுபவம். ஆழ்ந்த தூக்கத்தில் உடல் மனம் இரண்டும் தொடர்பற்று போகிறது. இதுவும் அனுபவம். நான்யார் விசாரம் என்பது உடல் மனம் அற்ற நிலையை உணர்பவன் யார் என்ற கேள்வியை எழுப்பி உணர்பவனாகவே இருப்பதுதான். நான்யார் விசாரமாகிய இந்த மனமற்ற நிலையில் ஆன்மா தானாகவே சுடர்விட்டு ஒளிர்கிறது. இந்த மனமற்ற நிலையில் சூனியமாய் ஜுவலிக்கிறது ஆன்மா. இயல்பு வாழ்க்கையில் மனமற்ற பெருநிலையாகிய க்ஷணிக சமாதியை பல நேரங்களில் உற்று கவனித்தால் அனுபவத்தில் உணரலாம். க்ஷணிகம் என்றால் கணப்பொழுது. அனுபவம் 1. 2 எண்ணங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் இந்த மனமற்ற பெருநிலையாகிய க்ஷணிக சமாதியை கூர்ந்து கவனித்தால் உணரலாம். அனுபவம் 2. அதீத மகிழ்ச்சியில் மனம் ஒரு கணம் நின்று விடுகிறது. அந்த கணப்பொழுதை கூர்ந்து கவனித்தால் மனமற்ற பெருநிலையாகிய க்ஷணிக சமாதியை உணரலாம். அனுபவம் 3. அதீத துக்கத்தில் மனம் ஒரு கணம் நின்று விடுகிறது. அந்த கணப்பொழுதை கூர்ந்து கவனித்தால் மனமற்ற பெருநிலையாகிய க்ஷணிக சமாதியை உணரலாம். ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த உடல் மனம் நான் அல்ல என்று நான்யார் விசாரம் செய்தால் இந்த மனமற்ற பெருநிலை வாய்க்கும். இதுவே சமாதியாகும். சர்வம் ரமணார்ப்பணம்.